அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A முதல்நிலை தேர்வு நாளை நடைபெறுகிறது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2, தனிப்பிரிவு உதவியாளர், உதவி பிரிவு அலுவலர், வனவர் ஆகிய குரூப் 2 பதவிகளில் 50 காலி பணியிடங்களும், முதுநிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், மேற்பார்வையாளர், உதவியாளர் நிலை 3, உதவியாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், செயல் அலுவலர் நிலை 3, கீழ்நிலை செயலிட எழுத்தர் ஆகிய குரூப் 2 பதவிகளில் 595 இடங்களும் என மொத்தம் 645 இடங்கள் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக இருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி அறிவித்தது. இந்த பணியிடங்களுக்கு 2,12,495 ஆண்களும் 3,41,114 பெண்களும் 25 திருநங்கைகளும் என மொத்தம் 5,53,634 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான ஹால் டிக்கெட் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் முதல்நிலை தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 1905 தேர்வு மையங்களில் நடைபெற இருக்கிறது. சென்னையில் மட்டும் 188 மையங்களில் 53,606 பேர் எழுத இருக்கிறார்கள். விண்ணப்பித்துள்ள தேர்வர்கள் தேர்வு மையத்துக்கு காலை 9 மணிக்குள் வந்துவிட வேண்டும். 9 மணிக்கு மேல் வரக்கூடிய தேர்வர்கள் தேர்வு கூடத்தில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என டிஎன்பிஎஸ்சி திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வை எழுதுவார்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. தேர்வு மையத்திற்கு முடிந்த அளவு 1 மணி நேரத்திற்கு முன்பு, 9 மணி சொல்கிறாங்கன்னா 8 மணிக்கு நம்ம அங்கே போய் இருந்தால் நல்லது. ஏனென்றால் நமக்கு கடைசி மினிட்டில் நம்ம போகிற வழியில் டிராஃபிக் ஜாம் ஆகலாம். ஏதாவது ஒரு பதட்டம் இல்லாமல் இந்த தேர்வுக்கு நம் சென்று எழுதினா மட்டுமே நாம் நினைக்கிறது படிக்கிறத முழுமையாக அந்த இடத்துல நாம் பதிவு பண்ண முடியும். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு 31 ஆண்டுகளாக இந்த பயிற்சி நான் நடத்திட்டுருக்கேன். 27 ஆண்டுகளாக கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ ஆட்கள் என்கிட்ட படித்து 27,000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பணிகளில் பணிபுரிகிறார்கள். அதில் ஒவ்வொருவருக்கும் தேர்வு எழுதி ஒரே முறையில் வெற்றி பெறுவதும், 2வது முறை, 3வது முறை, 4வது முறை வெற்றி பெறுவதும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த தேர்வர்கள் எந்த அளவுக்கு தயார்படுத்துகிறார்கள், தயார்படுத்தியதை எந்த அளவுக்கு இந்த தேர்வு மையத்திற்கு சென்று தேர்வு எழுதுகிறார்கள் என்றை பொறுத்து அந்த வெற்றி இருக்கிறது. அதனால் நீங்கள் படித்து கொண்டு நிறைய படிச்சிருக்கிறத அந்த தேர்வு மையத்திற்கு பதட்டம் இல்லாமல் போயிட்டு அந்த தேர்வை எதிர்கொள்ளுங்கள். அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே முதல்ல நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பண்ணுங்கள். அடுத்தது 2வது ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 4 பிரிவாக பிரித்து அந்த தேர்வை எழுதுங்க. தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஓரளவுக்கு டைம் எடுக்கிறத செகண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா யோசிக்கிறத 3வது பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமானதை 4வது பண்ணுங்கள். எடுத்த உடனே கஷ்டமான இருக்கிறத தேர்வு பண்ணிவிட்டு டென்ஷன் பதட்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்து தெரிஞ்சது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே மிக சிறப்பாக இந்த தேர்வுக்கு தயாராகி இந்த தேர்வில் அனைவரும் நல்லா எழுதி இந்த தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.